ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 31, 2024. அனைவரது தலைவனாகிய பாபா பரம சத்குருவாகி நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார். மாயையுடனான நமது யுத்தத்தில் நம்மை வெற்றியடையச் செய்வதற்காக வந்திருக்கின்றார். நமக்கு பலவிதமான போர் யுக்திகளை கற்றுக் கொடுக்கின்றார். பாபாவை போன்ற ஒரு பயிற்றுனர் நமக்கு கிடைத்திருப்பது எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தின் விஷயம்! சந்தேகமின்றி மாயை மிகுந்த பலம் வாய்ந்ததுதான். ஆனால் பாபா முன்பே அறிவித்து விட்டார், குழந்தைகளே, உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம், ஏற்றுக்கொள்வோம். இந்த மாயையின் மீது நான் கோடிக்கணக்கான முறைகள், அநேக முறைகள் வெற்றியடைந்திருக்கிறேன். இதனை ஏற்றுக்கொண்டதுமே நமது ஊக்கம், உற்சாகம் அதிகரிக்கும், தைரியம் வந்துவிடும். மேலும் வெற்றியடைவதற்கான சக்தி காரியத்தை செய்ய துவங்கும். நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன். இதனை மிக அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், சுயராஜ்ய அதிகாரியாவேன், இந்த கர்மேந்திரியங்களின் எஜமானனாவேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை அதிகரிக்கும் போது மாயையினை வெற்றியடைவதற்கான சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். மாயை மிகுந்த பலசாலிதான், ஆனால் நாமும் மிகுந்த சக்தி படைத்தவர்களாவோம். சர்வசக்திவானே நம் தலை மீது கரம் வைத்து தனது அனைத்து சக்திகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். கூடவே வெற்றியாளராகுங்கள் என்று வரமும் அளித்திருக்கின்றார். பரம சத்குருவின் வரம் நம்முடன் இருக்கிறது. சுயம் பகவானுடைய ஆசிர்வாதம் நம்முடன் இருக்கிறது. எனவே சுயத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். எனக்கு தான் வெற்றி கிடைக்கும். மாயையுடனான இந்த யுத்தத்தில் நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நமது முயற்சியின் பாதையில் மேலும் கீழும் ஆகவே செய்யும். ஆனால் மீண்டும் எழுந்து நின்று மாயையுடன் போராடி வெற்றி அடைவோம். நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்ய செய்ய மாயையின் கிருமிகள் அழிய துவங்குகின்றன. மேலும் எந்தளவிற்கு நாம் யோக சக்தியை அதிகரிக்கிறோமோ, ஞான சூரியனின் கிரணங்களை பெற்றுக்கொண்டே செல்கிறோமோ, மாயையின் கிருமிகள் முற்றிலும் அழிந்துவிட துவங்குகின்றன. எனவே யோக பலத்தை அதிகரித்து கொண்டே செல்வோம். அதன் மூலம் எப்போதும் யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலை இருக்காது. எப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டுமென்றால், மாயை முற்றிலும் தோல்வியடைந்து விட வேண்டும். நம் மனதின் எண்ணங்கள் கூட முற்றிலும் பரிசுத்தமாகிவிட வேண்டும். கனவுகள் கூட சதோப்பிரதானமாக ஆகிவிட வேண்டும். நமது கர்மேந்திரியங்கள் முழுவதுமாக குளிர்ச்சி அடைந்து விட வேண்டும். மேலும் நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். எனவே மாயையுடனான இந்த யுத்தத்தில் நாம் சிறிதளவும் பயப்படக்கூடாது. பலரும் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இது மிகப்பெரிய யுத்தம், இதில் நாம் வெற்றியடைய முடியாது, பாபாவை விட்டுவிடுகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாபாவை விட்டுவிட்டால் நீங்கள் இன்னும் பலவீனமாகி விடுவீர்கள். மேலும் மாயையின் சக்திக்கு முன்னால் முழுவதுமாக சமர்ப்பணமாகிவிட வேண்டியிருக்கும். இவ்வாறு மாயை உங்களை முழுவதுமாக அழித்துவிடும். அவ்வாறு நடக்கக்கூடாது. நாம் எழுந்து நிற்க வேண்டும். எனவே உயர்ந்த முயற்சிக்கான சிறந்த திட்டத்தை தீட்டுவோம். அமிர்த வேளையில் ஒவ்வொரு நேரமும் பாப்தாதாவிடமிருந்து உயர்ந்த வரங்களை பெற்றுக்கொள்வோம். பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகத்தை அடைந்து கொண்டே இருப்போம். அப்போது கர்மேந்திரியங்களின் சுகம் நம்மை தன் பக்கம் இழுக்காது. எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதை பயிற்சியில் ஈடுபடுவோம். நான் மாயையை வென்றவனாவேன், வெற்றி ரத்தினமாவேன், மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம், நீ இந்த மாயையினை பல முறைகள் வெற்றியடைந்திருக்கிறாய், 10 கோடி முறைகள் நீ வெற்றியடைந்திருக்கிறாய் என்று நினைவுபடுத்திக் கொள்வோம். மேலும் ஒரு பயிற்சி செய்வோம். நாம் சூக்ஷ்ம உலகில் இருக்கிறோம். பாபா நமக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். பின்னர் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்துவிட்டார். மேலும் வெற்றியாளராகுக என்று வரமளிக்கின்றார்.
ஓம் சாந்தி.